ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2026ல இப்போ புதுசா ரிலீஸ் ஆன போச்சம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாறுமாறான தெலுங்கு படம் கொண்டு வந்திருக்கேன். சாரி, தெலுங்கு படம் கிடையாது, தெலுங்கு சீரீஸ் மக்களே. மொத்தமா 5 எபிசோட் தான், டக்குன்னு பார்த்து முடிச்சிடலாம். இந்த சீரீஸோடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு பணக்கார ஃபேமிலி ஒரு பயங்கரமான மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டை புதுசா வாங்கிட்டு வராங்க. அது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருக்கு. அங்க வந்த உடனே அந்த வீட்டு வாசல்ல ஒரு சாமியோடைய சிலை இருக்கு. இந்த சிலையை போச்சம்மாவுடைய சிலை அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஊருடைய காவல் தெய்வம். வந்தவங்க கிறிஸ்டியனு, இந்த சாமி சிலைலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை உடச்சி தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டதுக்கு அப்புறமா அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் ஒன் பை ஒன்னா இறந்து போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள எக்கச்சக்கமான பிரச்சனை. அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி கடைசியா என்ன விஷயம் ஆச்சு அப்படின்றதுதான் கதை. இது ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன் ட்விஸ்டடான, அதே டைம்ல கொஞ்சமும் கணிக்க முடியாத படத்துடைய கிளைமேக்ஸ்ல ஒரு செம்ம ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. முடிஞ்சா கெஸ் பண்ணுங்க, சத்தியமா கெஸ் பண்ணவே முடியாது. ரொம்ப பேசி டைமை வேஸ்ட் பண்ணாம நம்ம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிருங்க மக்களே. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல இந்த வாரம் முழுக்கவே லேடிஸ் ப்ராடக்ட்டுக்கு கிளியரன்ஸ் சேல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். பேக், ஸ்லிங் பேக், வாலெட், இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு சேல்ல நிறைய ஆஃபர் அவைலபிளா இருக்கு. 30 to 40% வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் அவைலபிளா இருக்கு மக்களே. இந்த வாலெட் எல்லாமே உங்களுக்கு 666 மட்டும் தான். பேக் எல்லாத்துலயுமே கூட உங்களுக்கு 500ல இருந்து 800 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் காத்துக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம புதுசா பேக் கலெக்ஷன் கூட வந்திருக்கு. வேணும் அப்படின்னா லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. நீங்க வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்க. பிடிச்சா மட்டும் வாங்கிக்கோங்க. 1 year வாரண்டியோட ஒரிஜினல் லெதர்ல நீங்க வெளியே எங்கேயுமே வாங்க முடியாது. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பெரிய பங்களா வீட்டை காமிக்கிறாங்க. நைட் ஏதோ சம பார்ட்டி போல கேக்லாம் கூட ரெடி பண்ணிருக்காங்க. ஆனா அந்த கேக்குக்கு மேலேயே ஏதோ விழுந்து அந்த இடத்துல இருக்க எல்லாமே கலைஞ்சு போயிட்டு உடஞ்சு போயிட்டு அந்த இடமே முழுசா ஏதோ கலவர பூமி மாதிரி மாறி இருக்கு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஒரு ஹாஸ்பிடல்ல காமிக்கிறாங்க. ஒரு ஃபேமிலி ஒரு மாதிரி பதட்டமா உட்கார்ந்துகிட்டு இருக்க. உள்ளுக்குள்ள ஒரு பொண்ணு முடியாம இருக்கா. அந்த பொண்ணுடைய அப்பா வந்துட்டு தம் அடிக்கலான்னு பார்க்கும்போது அப்பாவுடைய மேனேஜர், இவரை வேலைக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம், இவரு தான் அந்த வீட்டுல எல்லா வேலையும் பார்ப்பாரு. இவரு அப்பா கிட்ட போயிட்டு இது ஹாஸ்பிடல், இங்க தம் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதோ சொல்ல பார்க்கும்போது வாயமூடு, இப்ப நீ என்ன சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுது. அந்த சிலையை உடைச்சி போட்டதுனாலதான் எல்லாமே அபசகுணமா நடக்குது, அதான சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதான் உண்மைன்னு அந்த வேலைக்காரர் சொல்றாரு. இதே டைம்ல டாக்டர் வெளியே வராரு. நானும் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தேன், பிரெயின்ல செமையா அடிபட்டு அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல, சாரி அந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. இந்த அப்பாக்கு 2 பொண்ணுங்க மக்களே, ஒரு பெரிய பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு. அந்த சின்ன பொண்ணு தான் உள்ளுக்குள்ள இறந்து போயிட்டா. இப்ப அந்த பொண்ணுடைய டெட் பாடியை அங்கிருந்து தூக்கிட்டு போறாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. இந்த அப்பா இந்த ஃபேமிலில இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் புதுசா இந்த எஸ்டேட்டையே விலைக்கு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இவங்க கிறிஸ்டியனு, வெளியே ஹிந்துவுடைய சிலை இருக்கு, ஒரு குட்டி கோவில் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த முழு எஸ்டேட்டே பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இந்த முழு அந்த பங்களாவே பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஆனா அந்த பங்களாக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த சிலை மட்டும் சுத்தமா நல்லா இல்ல, அதை உடைச்சு எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை கூப்பிட்டு உடைக்க சொல்லும் போது இதை பார்த்த வேலைக்காருக்கு செம்ம ஷாக்கு. இதுதான் இந்த ஊருடைய காவல் தெய்வம், சொல்ல போனா இந்த எஸ்டேட்டையே காக்கிற காவல் தெய்வமே இதுதான், இதை போயிட்டு உடைப்பீங்களா, உடைக்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு டூல்ஸ் எல்லாம் புடுங்கி போட்டு ஐயா கிட்ட வந்து, ஐயா நான் சொன்னா கேளுங்க, இது இந்த ஊருடைய காவல் தெய்வம், உங்க நம்பிக்கை எப்படின்னா தெரியல, ஆனா எங்க நம்பிக்கை டோட்டலா வேற, சொன்னா கேளுங்க, தயவு செஞ்சு அந்த சிலையை உடைக்க வேணாம் அப்படின்னு சொல்லும் போது, யோ பாரியா என்னுடைய எஸ்டேட் என்னுடைய பங்களாலாம் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு, அந்த பங்களாக்கு வெளியே இந்த சிலை இருக்கிறது ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு, நல்லாவே இல்ல, உடைங்கடா பாத்துக்கலாம் அப்படின்னும் போது அவங்க அப்படியே உடைச்சு போடுறாங்க. சாமி சிலை வந்து கீழே விழுகுது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஒரு தாடிக்காரனை காமிக்கிறாங்க. இவன் வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கான், போலீஸ்க்கு பயந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். போலீஸ் போயிட்டு விரட்டி பிடிக்கிறாங்க. அடிச்சு இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனா அங்க அந்த அக்கா கறிவரா வந்தவ இவனை போட்டு செமையா அடிக்கிறா. எல்லாத்துக்கும் நீதான் காரணம், என் தங்கச்சி இறந்து போனதுக்கு நீதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்க போலீஸ் தான் வந்து தடுக்கிறாங்க. இதுல ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாரு, ஏமா வந்ததும் வராதமா அவன் மேல பழிய போட்டு அவனையே அடிக்கிற, நேத்து உன்னுடைய வெட்டிங் ஆனிவர்சரி இல்லையா, காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன விஷயமாச்சோ எல்லாமே டீடைலா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. காலையில இவங்க கண்ணை முடிக்கிறதுக்கு முன்னாடியே அப்பா அம்மா தங்கச்சி 3 பேரும் வந்துட்டு கதவை தட்டுறாங்க. இந்த பொண்ணு அக்கா கறி தான் வந்து கதவை திறக்கிறா. இன்னைக்கு உங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காஸ்ட்லியான ஒரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை நீ போட்டுட்டு வா, பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும், ஈவினிங் பார்ட்டிக்கும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு போயிட்டு போட்டு பார்க்கறா, ரொம்பவே அழகா இருக்கு. புருஷன் பொண்டாட்டி பயங்கர ரொமான்டிக்கான கப்பலா இருக்காங்க, ரொமான்ஸ் எல்லாம் பண்றாங்க. அடுத்து தங்கச்சியை காமிக்கிறாங்க. தங்கச்சி குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது யாரோ அங்க இருக்கிற ஒரு சின்ன ஹோல் வழியா இந்த பொண்ணு குளிக்கிறத எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ஸ்டார்டிங்ல கவனிக்கல அப்படின்னாலும் சுத்தி யாரோ இருக்கிறாங்க, நம்மளை யாரோ எட்டி எட்டி பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுக்கு ஃபீலா இருக்கு. கதவை திறந்து
திறந்து வெளியே பார்த்தா அந்த பொண்ணு வெளியே என்ன பார்த்தா அப்படின்லாம் தெரியல. இப்ப நேரா வந்து அம்மா கிட்ட சொல்றா, போலீஸ் வந்துட்டு ஒரு தாடிக்காரனை விரட்டி பிடிச்சாங்க பாத்தீங்களா, அந்த தாடிக்காரன் யாரு அப்படின்னா அந்த வேலைக்காரருடைய பையன். இவங்க குடும்பமா இந்த வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா அப்பா புள்ள அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா குடும்பமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தாடிக்காரனுக்கு ஒரு தங்கச்சி கூட இருக்கா. அந்த பொண்ணு ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ தங்கச்சி வந்து அம்மாவை பார்த்து ஏதோ சொல்ல ஆரம்பிக்கும் போது, காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டியா, யாரை பத்தி ஏதாவது சொல்லல அப்படின்னா உனக்கு தூக்கமே வராது, சும்மா சும்மா ஏதாவது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு. அம்மா முதல்ல நான் சொல்றதை கேளுங்கம்மா அப்படின்னும் போது, நான் சொல்றத நீ முதல்ல கேளு, ஈவினிங் பார்ட்டிக்கு ரெடியாகு, உனக்காகவே ஸ்பெஷலா ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன், அதை போயிட்டு போட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அப்படியே அந்த அக்காவையும் அக்கா புருஷனையும் காமிக்கிறாங்க. இந்த வருஷமாச்சு நம்ம குழந்தைக்கு ட்ரை பண்ணலாம், குழந்தை பெற்றுக்கலாம், குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்லாம் புருஷன் பேசிட்டு இருக்கும் போது, அப்போ அப்படியே பேசிக்கிட்டே விண்டோ பக்கமா வந்து தம் அடிக்கும் போது அப்பதான் கீழே பார்க்கும் போது அந்த வேலைக்காரர் தாடிக்காரர் இருக்கார் இல்லையா, தாடிக்காரனும் தங்கச்சிக்காரியும் ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஏதோ தப்பா நடந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயத்த பொண்டாட்டியை கூப்பிட்டு சொல்லும் போது இந்த பொண்ணு பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. தங்கச்சி என்ன பண்ணிட்டு இருக்கா, அதுவும் வேலைக்கார பையன் கூட என்ன சண்டை அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு, டேய் என்னடா பண்ற, அவகிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றியா, உனக்கு என்ன இங்க தனியா வேலை, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்லாம் கேட்கும் போது தங்கச்சி ஏதோ சொல்ல வராங்க. நீ இருமா நான் சொல்றது கேளு, இவன் என்ன பண்ணா அப்படின்னு போது ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு இந்த பொண்ணு அந்த தாடிக்காரனை போட்டு 2 அடி போட்டு, இங்க பாரு நீலாம் வேலைக்காரன் ஆகி நான் சாப்பிட்டு தூக்கி போடுற அந்த எலும்பை சாப்பிடுறவங்க வீட்டுக்குள்ள வந்து நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்லாம் எதிர்பார்க்காத, ஒழுங்கா நடந்துக்கோ, முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு அவமானப்படுத்தி அமுச்சு விட்டு, இப்போ தங்கச்சி கிட்ட இங்க பாருமா இவங்கெல்லாம் ஏழைங்க, நம்மள ஏதாவது பேசி மயக்க ட்ரை பண்ணுவாங்க, அவங்க சொல்ற எதையுமே கேட்கவே கேட்காத, அவங்க நம்பவே நம்பாத அப்படின்னு சொல்லும் போது அப்ப இந்த பொண்ணு சொல்றா, ஏதோ சொல்ல வரா, ஆனா அக்கா கறி கேட்காம டைம் ஆயிடுச்சு, பார்ட்டிக்கு டைம் ஆயிடுச்சு, நீ போயிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா, அன்னைக்கு நைட்டு பார்ட்டி மக்களே, புருஷன் பொண்டாட்டி வராங்க, கேக்லாம் கட் பண்றாங்க, பயங்கரமா பார்ட்டி போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல நமக்கு தங்கச்சியை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு சோகமா இருக்கா, ஒரு மாதிரி 2 பெக் ஒயின் அடிச்சுட்டு ஒரு மாதிரி போதையில, ஒயின் லைட்டா தான் குடிச்சிருப்பா, போதையில தள்ளாடிட்டு மேல போறா. இது ஒரு மாதிரி ஓட்டால கட்டிருப்பாங்க, ஓடு வீடு மாதிரி, அதாவது பெரிய பங்களா வீடு தான், ஆனா ஓட்டால அலங்காரம்லாம் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஓட்டுக்கு மேல இந்த பொண்ணு ஏறா. கீழே இருக்க எல்லாரும் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க, ஏமா உழுந்துட போறமா, இறங்கி வா அப்படின்னு. இல்ல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அக்கா, மாமா உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஏதோ பேச ட்ரை பண்றா. அதுக்குள்ள இந்த பொண்ணு தவறி வழுக்கி கீழே விழுந்து பயங்கரமா காயம்படுது. முக்கியமா அந்த கேக்கு டேபிள்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு மேலேயே இந்த பொண்ணு விழுந்திருப்பா. அதுக்கப்புறமேட்டுக்கா தான் தலையில காயம்பட்டு இந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நமக்கு அந்த ஹாஸ்பிட்டல் சீன் எல்லாமே காமிச்சிருப்பாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. ஏமா நீ சொன்னதை வச்சு பார்க்கும்போது இந்த பையன் மேல போகவே இல்லை, கீழே தான் இருந்திருக்கான், அப்ப எப்படி இவன் தான் உன் தங்கச்சியை கொலை பண்ணான்னு சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல இவன் வந்துட்டு என் தங்கச்சியை ஹராஸ் பண்ணிருக்கான், இவனுக்கும் என் தங்கச்சிக்கும் ஏதோ சண்டை போல, ஏதோ பிரச்சனை போல, இல்ல ஏதோ ஒரு சம்திங் ராங்கா இருக்கு, இவனை தவிர என் தங்கச்சியை கொலை பண்ண வேற யாராலையும் முடியவே முடியாது, மென்டலி டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணை அந்த மாதிரி பண்ண வச்சிட்டான் அப்படின்னும் போது, நீ சொல்ற எதுக்குமே சரியான ப்ரூஃபே கிடையாது, நான் இப்பதான் விசாரணை ஆரம்பிச்சிருக்கேன், நான் கண்டிப்பா விசாரிச்சு என்ன விஷயம்னு கண்டுபிடிக்காம விட மாட்டேன், அது வரைக்கும் நீ மேல பழிய போடுறது அடிக்கிறது அந்த மாதிரி பண்றதெல்லாம் பண்ணாம நீ முதல்ல கிளம்பு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டு, உனக்கும் அந்த தங்கச்சிக்காரிக்கும் என்னடா கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நானும் அந்த பொண்ணும் லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது ரியல் டைம்ல. இவனை விசாரிச்சு போலீஸ் அமுச்சு விட்டுட்டு இருக்காரு. இவன் கிளம்பி அந்த டெத்துக்கு வரான். பொண்ணு இறந்து போயிட்டா இல்லையா, அந்த பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அக்கா கறி விடாம எல்லாத்துக்கும் நீதான் காரணம், நீதான் கொலை பண்ணிட்ட, இவன் உள்ளுக்குள்ள வரக்கூடாது, இவனை அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும் போது அப்பா சொல்றாரு, இல்ல நீ வந்துட்டு உள்ளுக்குள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கிட்ட சொல்லி அக்காவை அமுச்சு விட்டு, அவன் பார்க்கட்டும் பரவாயில்ல அப்படின்னும் போது இவனும் வந்து பாக்குறான். பார்த்து செமையா ஃபீல் பண்றான். மலைக்கு மேல இவங்க சைக்கிள்லாம் ஓட்டிட்டு போகும்போது ரேஸ் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரேஸ்ல போக இவன் வேண்முத்துனே பொறுமையா வரான். அந்த பொண்ணை வின் பண்ண விடுறான். நான் வின் பண்ண பாத்தியா அப்படின்னும் போது, ஆமா எனக்கு நீ வின் பண்ணா போதும், நான் தோத்தாலும் பரவாயில்ல நீ ஜெயிக்கணும் அப்படின்னு. டேய் சும்மா கதையெல்லாம் சொல்லாத, கதையெல்லாம் அளக்காத அப்படின்னும் போது, இல்ல எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நீ வின் பண்ணா மட்டும் போதும், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸே பண்ண அந்த பொண்ணு ஸ்மைல் பண்றா. அவளுக்கும் பிடிக்கும் போல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இன்ஸ்பெக்டர் காமிக்கிறாங்க. இவரு உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த ஊர் மக்கள், அந்த ஏரியா மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட அப்படியே விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஊர் மக்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, போச்சம்மா வந்துட்டு எங்க ஊருடைய காவல் தெய்வம், அந்த காவல் தெய்வத்தை உடைச்சு போட்டதுக்கு அப்புறமா தான் அந்த தெய்வம் கோவப்பட்டு இந்த மாதிரி 1 by 1 கெட்ட சகுனமா கெட்ட விஷயங்களா நடந்துகிட்டு இருக்கு, இது எல்லாத்துக்குமே அந்த குடும்பம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த போலீஸ் விசாரிச்சுக்கிட்டே சாப்பிட்டாரு. பாத்தீங்களா, இவரு வாயிலிருந்து லைட்டா ரத்தம் வருது. ஐயா உங்க வாயிலிருந்து ரத்தம் வருது அப்படின்னு, வலிக்காமையா ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இவரே ஷாக் ஆகுறாரு. இவரே அந்த அம்மன் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிக்கிறாரு. இதே டைம்ல அக்கா கறி இருக்கா பாத்தீங்களா, இந்த பொண்ணு மேல போயிட்டு
பார்க்கலாம், தங்கச்சி எப்படி விழுந்திருப்பான்னு மேல போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ட்ரை பண்ண வேலைக்காரம்மா, அந்த வேலைக்காருடைய மனைவி அவங்க வந்து தடுக்கிறாங்க. ஏமா நீங்க மேல போவாதீங்க, ஏற்கனவே எல்லாமே கெட்ட சகுனமா இருக்கு, நீங்க மேல போயிட்டு கீழே விழுந்துடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு போது அவங்கள தட்டி விட்டு இவங்க மேல போக ட்ரை பண்ணும்போது அங்க படிக்கட்டுல கூட ஒரே பிளட்டா இருக்கு. அதையெல்லாம் பார்த்து இந்த பொண்ணு ஷாக் ஆவரா. அந்த போலீஸ் ரத்தம் வந்தது பாத்தீங்களா, அதுக்கப்புறமா இவரே நேரா கிளம்பி இந்த பங்களா வீட்டுக்கு வந்துட்டாரு. வந்துட்டு இந்த சிலைய உடைச்சு எடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்பாட் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை ஊர் மக்கள் சொல்ற மாதிரி சிலைய உடைச்சதுனாலதான் இந்த மாதிரிலாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க நமக்கு அப்படியே இப்ப அந்த சிலை எங்க இருக்குன்னு காட்டுறாங்க. ஏதோ தண்ணிக்குள்ள இருக்கு. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்போ செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே 9 மாசத்துக்கு முன்னாடி என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. 9 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த ஃபேமிலி இந்த வீட்டை வாங்கிட்டு குடி வராங்க. இந்த வீட்டை பார்த்தோன்னே அக்காக்கும் தங்கச்சிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, எவ்வளவுப்பா கொடுத்து வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கறி அப்பாட்ட கேட்கும் போது கொஞ்சம் காஸ்ட்லி தான், இருந்தாலுமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, மலைக்கு மேல ஒரு பீஸ்ஃபுல்லான இடம், நம்ம வந்துட்டு சந்தோஷமா இங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. வந்த உடனே இந்த தங்கச்சி இருக்கா இல்லையா, நான் சுத்தி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. இந்த மொத்த பங்களா மொத்த எஸ்டேட்டையுமே கவனிச்சுக்கிறது இந்த வேலைக்காருடைய மனைவி. அவருக்கு ஒரு பையன், இந்த தாடிக்காரன் நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் வந்துட்டு ஒரு தங்கச்சியும் இருக்கா, தங்கச்சி ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கா. இப்ப இந்த வீட்டை பார்த்தோன்னே அக்காக்கும் தங்கச்சிக்கும் பிடிச்சி போச்சு இல்லையா, இந்த தங்கச்சிக்காரி நான் போயிட்டு சுத்தி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட, இப்ப வேலைக்காரு பின்னாடியே போலான்னு பார்த்தா இவருக்கு நிறைய வேலை இருக்கும். இவரு தன்னுடைய புள்ளைய அமுச்சு விடுறாரு, போயிட்டு பாத்துக்கோ மேடம் நல்லா பாத்துக்கோ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல இவனும் கூடவே போறான். அந்த பொண்ணு நல்லாவே பாத்துக்கிறான். ஷூ எல்லாம் போட்டுட்டு நடக்காதீங்க, இங்க நிறைய அட்டைப்பூச்செல்லாம் இருக்கும், ஸ்பெஷல் ஷூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய காலை தூக்கி தனக்கு மேல வச்சு அதை போட்டு விட்டு இந்த பொண்ணு அப்படியே தாங்குன்னு தாங்குறான். அந்த பொண்ணுக்கும் இதனாலேயே இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ இந்த அப்பா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த சிலைய பாக்குறாரு. இது என்ன சிலை, ஒரு மாதிரி ஆக்கோடா இருக்கு, இந்த பங்களாக்கு முன்னாடி சிலை நல்லாவே இல்லை அப்படின்னு போது, சிலைன்னு சொல்லாதீங்க, அது போச்சம்மா, இந்த மொத்த எஸ்டேட்டையும் பாதுகாக்கக்கூடிய காவல் தெய்வம் வந்துட்டு பயங்கர பவர்ஃபுல்லான தெய்வம் அப்படின்னு சொல்ல, ஆனா அந்த சிலை வேணாம், பார்க்கவே சரியில்லை, நீங்க ஏதாவது ஆட்களை கூட்டிட்டு வந்து உடைச்சு போடு அப்படின்னு சொல்லும் போது, ஐயா சாமி அது உங்களுக்கு தான் சிலை, எங்களுக்கு வந்துட்டு காவல் தெய்வம் அப்படின்னு சொல்ல, நீ சொன்ன மாதிரி கரெக்ட், உனக்கு தெய்வம் எனக்கு சிலை, ஒழுங்கா அதை உடைச்சு போடு, அது பார்க்க நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் உள்ள போயிட்டாரு. இப்போ நமக்கு ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. அக்கா கறி அந்த படிக்கட்டுல பிளட் எல்லாம் பார்த்தா பாத்தீங்களா, இதை பார்த்துட்டு போலீஸ் அங்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கூட்டு வந்து காமிக்க, இந்த மாதிரி இந்த தாடிக்காரன் தான் என் தங்கச்சி ஏதோ பண்ணிருக்கான், அவளுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து இல்ல சரக்க ஊத்தி விட்டு அந்த பொண்ணை ஏதோ பண்ணி சொல்ல முடியாது ரேப் கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா பிளீடா இருக்கு பாருங்கன்னு காமிக்க, சரிமா நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன விஷயம்னு டெஸ்ட் பண்ணுவோம், முதல்ல போஸ்ட் மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த பொண்ணு சொல்லும் போதே நமக்கு சில விஷுவல்லாம் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணை இந்த பையன் தனியா கூட்டிட்டு போயிட்டு சரக்க ஊத்தி விட்டு அதே பண்ண ட்ரை பண்ற மாதிரிலாம் நமக்கு சில விஷுவல் காமிக்கிறாங்க. இப்போ ரியல் டைம்ல போலீஸ் வந்துட்டு அம்மா அப்பாவை மீட் பண்றாரு. உங்க பொண்ணுக்கு வந்துட்டு ஏதாவது தப்பான கெட்ட பழக்கம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கெட்ட பழக்கம்லாம் கிடையாது, ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு என்ன கெட்ட பழக்கம், இந்த மாதிரி ஒயின் மட்டும் எப்பயாச்சும் குடிப்பா, ஏதாவது பார்ட்டி அப்படின்னா அன்னைக்கு ஆனிவர்சரி பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடிச்சா நோட் பண்ணும், அவ்வளவுதான் அப்படின்னு. இல்ல உங்க பொண்ணு போதைப் பொருள்லாம் யூஸ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ல வந்திருக்கு, அந்த போதைப் பொருள் காரணமா தான் பயங்கர போதையாயிட்டு மேல இருந்து தவறி கீழே விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவரு கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே போலீஸ் போனதுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ள காமிக்கிறாங்க. ஏன் நீ போதைப் பொருள்லாம் யூஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் நல்லாவே தெரியும், அந்த போதைப் பொருள் எல்லாம் ஒழுங்கா தூக்கி வைக்க மாட்டியா, பாரு நம்ம பொண்ணு எடுத்து யூஸ் பண்ணி அநியாயமா தவறி கீழே விழுந்துட்டா பாரு அப்படின்னு சொல்லும் போது, ஏமா நான் பத்திரமா யூஸ் பண்ணுவேன், நான் யூஸ் பண்ற விஷயம் உன்னை தவிர வேற யாருக்குமே தெரியவே தெரியாது, லாக் பண்ணி தான் வச்சிருப்பேன், பாரு கபோர்டுடைய கீ கூட என் பாக்கெட்லயே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கீயை காணும், ஆமா கீ எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, இந்த வேலைக்கார லேடி புதுசா ஒரு பொண்ணை வேலைக்கு கூட்டு வந்திருப்பாங்க, உங்களுக்கு உதவியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அயன் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் வைக்க வரும்போது இவரு கீயை தூக்கி போடுறாரு. கீயை யூஸ் பண்ணி டோரை ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு நீ கிளம்பு, கீயை கபோர்டுக்கு மேலேயே வச்சுட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு கீயை யூஸ் பண்ணி கபோர்டை திறந்து ட்ரெஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள வைக்கும் போது ஒரு காஸ்ட்லியான செயினை பாக்குறா. செயினோ நெக்லஸோ அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு ஆட்டையை போட்டு கொண்டு போயிட்டு இருக்கா மக்களே. இப்போ இவங்க வந்துட்டு திறந்து பார்க்கும் போது உள்ளுக்குள்ள அந்த நெக்லஸை காணும். புதுசா வந்த இந்த பொண்ணு தான் இந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கதான் வந்துட்டு இந்த வேலைக்காருடைய பொண்ணும் உதவிக்கு வந்திருப்பா, ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா, நீ போயிட்டு முதல்ல உன்னுடைய அம்மாவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட, இப்ப இந்த பொண்ணு இவங்க பேசின எல்லாமே கேட்டு அம்மாவை கூப்பிடலான்னு போக, கரெக்டா இந்த டைம்ல புது பொண்ணு நேரா போயிட்டு அந்த வேலைக்கார லேடியை மீட் பண்ணி தனியா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிலேயே வெளியே கூட்டிட்டு போயிட்டு இந்த செயினை கொடுத்துட்டாங்க போல. கொடுத்துட்டு எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, சின்ன பொண்ணு இறந்து போயிட்டா, விசாரிக்க போலீஸ் வந்திருக்காங்க, எண்ட் ஆஃப் த டே நான் மாட்டி போனோன்னு பயமா இருக்கு, நான் வேற அந்த நெக்லஸ் எல்லாம் ஆட்டையே போட்டேன் அப்படின்னு. இங்க பாரு கொஞ்ச நாளைக்கு இந்த எஸ்டேட்ல இருக்காத, நீ கிளம்பி
கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசை கொடுத்து அமுச்சு விட்டு இந்த பக்கம் திரும்பினா அப்போ பொண்ணு வந்து கூப்பிடுறா, அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது முதலாளி அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இவங்க போயிட்டு என்ன விஷயம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, புதுசா ஒரு பொண்ணை வேலைக்கு கூட்டிட்டு வந்தியே அந்த பொண்ணு எங்கன்னு கேட்டா நேத்தே வேலை விட்டு போயிட்டா, ஏதோ அப்பாக்கு உடம்புக்கு முடியல உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது, அடி பாவி அம்மா இப்பதான் பேசிட்டு காசை கொடுத்து அமுச்சிட்டு வந்து நான் தான் பார்த்தேன், ஆனா அம்மா ஏன் இப்படி பொய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ முதலாளி சொல்றாரு, இந்த மாதிரி என் மனைவியுடைய செயினை வந்துட்டு அந்த பொண்ணு ஆட்டையை போட்டு கொண்டு போயிட்டா, முன்ன பின்ன தெரியாதவங்களெல்லாம் எதுக்கு வேலைக்கு கூட்டின்னு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஐயோ என்ன மன்னிச்சுக்கோங்க, எனக்கு சாப்பிட கூட சாப்பாடு இல்ல, அந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, உங்களுக்கு உதவியா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் கூட்டிட்டு வந்தேன், அந்த பொண்ணு யாரு என்னன்னு கூட விசாரிக்கவே இல்லை, மன்னிச்சுக்கோங்க, நீங்க வேணா மாசம் மாசம் எனக்கு சம்பளம் கொடுக்கும் போது அதுல கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சுக்கோங்க, எனக்கு வேற என்ன சொல்றது அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுது நடிக்கும் போது, அப்ப அங்க புருஷன் வராரு, இந்த வேலைக்காரர் அந்த செயினோட வராரு, இந்த மாதிரி அந்த பொண்ணு செயினை ஆட்டையை போட்டு கொண்டு போயிட்டா அப்படின்ற விஷயத்த அப்பா பார்த்துட்டு அந்த பொண்ணுடைய அப்பாவே கொண்டு கொடுத்தாரு, மன்னிப்பும் கேட்க சொன்னாரு அப்படின்னு சொல்லும் போது, இவங்க செயினை வாங்கி வச்சுக்கிட்டு முன்ன பின்ன தெரியாதவங்கள இந்த மாதிரி திருட்டு கோட்டுகளை வேலைக்கு வைக்காத, நீ பார்த்து வேலைக்கு வை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே கிளம்பிட்டாங்க. அடுத்து அந்த வேலைக்காரங்க வீட்டுல காமிக்கிறாங்க, அப்பா சாப்பிட உட்காந்துக்கிட்டு இருக்காரு, பொண்ணும் கூட உட்காந்துக்கிட்டு இருக்கா, அம்மா புலம்பிக்கிட்டே சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்காங்க, உன்னாலதான் எனக்கு ஒன்னும் வாங்கி தர வக்கல, கையிலயும் காசு கிடையாது பேங்க்லயும் காசு கிடையாது, பாரு ஒரு பொட்டு தங்கம் கூட போடாம நான் கருப்பு கயிறை போட்டுக்கிட்டு இருக்கேன், தாலி வாங்க கூட காசு இல்ல, நானாச்சு ஏதாவது பண்ணி சம்பாதிக்கலான்னு பார்த்தா பெரிய நியாய சிகாமணி மாதிரி ஏன் அதை கொண்டு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு வேற வழி தெரியல, நம்ம திருடி பிழைக்க கூடாது, அது சம்பாதனை கிடையாது அப்படின்னு, ஆமா உனக்கு தான் ஒண்ணுமே கையாளாகல, நானாச்சு ஏதாவது ட்ரை பண்றேன் அப்படின்னா அதுக்காச்சும் விட்டு போ, உனக்கு இதெல்லாம் முடியுமா, அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு காசு சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பா பேச அவர் கண்ணே கலங்குறாரு. பொண்ணு பார்த்துட்டு சொல்றா, அம்மா அப்பா கண் கலங்குறாரு, ஏமா இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா கண் கலங்கினா மட்டும் என்ன முத்தா வரப்போகுதுன்னு கலாய்க்கிறாங்க. அடுத்து போலீஸை காமிக்கிறாங்க, போலீஸ் போயிட்டு சுரேஷை பிடிச்சி அன்னைக்கு அந்த ஆனிவர்சரி அன்னைக்கு நீ அந்த பொண்ணை ஏதாவது பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த தாடிக்காரன் பேரு சுரேஷ் மக்களே, ஒரு ஃப்ளோல நேமையும் சொல்லிட்டேன், இல்ல நான் அந்த பொண்ணை ஒண்ணுமே பண்ணவே இல்லை அப்படின்னும் போது, இல்ல அந்த பொண்ணை ஆக்சுவலா ரேப் பண்ணிருக்காங்க, அதுக்கான தடயமும் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, அக்கா காரிக்கு செம ஷாக்கு, எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம் இவன் தான் காரணம் இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கும் போது, ஏமா எப்ப பார்த்தாலும் பழைய தூக்கி ஏன் மேல போடாத, நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா அந்த தங்கச்சிக்காரி பேரு ஜெசி மக்களே, ஜெசி என் கூட பழகும் போது அடிக்கடிக்கு ஒன்னு சொன்னா, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, ஒரு மாதிரி பயமா இருக்கு, நான் குளிக்கும் போது இல்ல பாத்ரூம் போகும்போது கூட யாரோ எட்டி பாக்குறாங்க, யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு அப்படின்னும் போது, யாருன்னு கேட்கும் போது, வேற யாரு என்னுடைய மாமா தான் இந்த மாதிரிலாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லிட்டா. அன்னைக்கு கூட இந்த பொண்ணு குளிக்கும் போது யாரோ எட்டி பாக்குற மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அது வேற யாரும் கிடையாது, இந்த காஜேந்திரன் தான். இப்ப இவங்க பேசிட்டு இருக்கிற விஷயத்தையுமே அந்த மாமா வெளியேந்து பாத்துக்கிட்டு இருக்கா. மக்களே டே நீ தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் புருஷன் மேலேயே பழிய போடுறியான்னு கேட்டு மறுபடியும் சண்டைக்கு வர, ஏமா நான் வந்துட்டு அவ்வளவு பொய் சொல்ற ஆள்லாம் ஒன்றும் கிடையாது, உன் தங்கச்சிக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கு, அது உனக்கும் தெரியும் எனக்கும் நல்லாவே தெரியும், நீ போயிட்டு டைரியில பார்த்தாலே அவ எல்லாமே தெளிவா எழுதி வச்சிருப்பா அப்படின்னும் போது, இப்போ உடனே அக்கா கறி உள்ளுக்குள்ள போறாங்க, போயிட்டு டைரியை தேடினா டைரியை காணவே காணும். புருஷன் வந்து சொல்றாரு, டைரி அங்க இருக்காது, நான் தூக்கி எரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, அட பாவி அப்படின்னா அவன் சொன்னது எல்லாமே உண்மையா, என்னுடைய தங்கச்சின்னு கூட பார்க்காம தப்பா பிஹேவ் பண்ணியா, அந்த குட்டி பொண்ணை ரேப் பண்ணியான்னு கேட்கும் போது, ரேப்லாம் பண்ணல, ஆக்சுவலா அந்த பொண்ணை பார்க்கும்போது எனக்கு பிடிச்சது, லைட்டா சபலப்பட்டு அந்த பொண்ணை பார்த்தேன், அவ்வளவுதான், அந்த பொண்ணை நான் வேற எதுவுமே பண்ணல, நீ நேரா நல்ல புள்ளையா நல்ல பொண்டாட்டியா வெளியே போயிட்டு போலீஸ் கிட்ட இதுக்கும் என் புருஷனுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லல அப்படின்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டா, சொல்லலாம் நானும் உனக்கு எதா திரும்புவேன், நீ தான் குட்டி பொண்ணு கூட பார்க்காம உங்க அப்பா யூஸ் பண்ற ட்ரக் எல்லாம் கொடுத்த, உன்னை விட தங்கச்சி அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ இறந்து போறதுக்கே நீ தான் காரணம்னு பிளேட்டையே மாத்தி போடுவேன், ஆனா நான் அந்த பொண்ணை கொலை பண்ணல ரேப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சிலுவை மேல பிராமிஸ் பண்றான். அடுத்து அம்மாவை காமிக்கிறாங்க, அம்மா பொண்ணு இறந்து போன விஷயத்த மேலேருந்து கீழே விழுந்த விஷயத்தையே யோசிச்சு பாக்குறாங்க. அந்த சிலையை உடைச்சு போட்டாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்டை பார்த்துட்டு இருக்காங்க. என்னமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி நம்ம அந்த சிலையை உடைச்சு போடாம இருந்திருக்கலாமோ, மேபி இது எல்லாத்துக்குமே அந்த சிலையை உடைச்சு போட்டதான் காரணமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ண. இதோட செகண்ட் எபிசோட் முடியுது. இப்போ மூணாவது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே அந்த வேலைக்காரு தன்னுடைய பொண்ணை கூப்பிட்டுட்டு ஒரு சாமியார் லேடியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக, அவங்க இவர் எதுவுமே சொல்லாமலே எல்லாமே
புட்டு புட்டு வைக்கிறாங்க. அநியாயமா சாமியை தூக்கி வெளியே போட்டீங்க, இப்ப வீட்டுல வந்துட்டு எல்லாமே மோசமா நடக்குது, அதுக்கு பரிகாரம் கேட்டு வந்தா என்னால எப்படி பரிகாரம் சொல்ல முடியும்? அதுக்கு எந்த ஒரு பரிகாரமும் கிடையாது. எனக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு வீடு இருக்கு. இதே போல அது போச்சம்மாவுடைய வீடு. போச்சம்மாவுடைய வீடை புடுங்கிட்டு அவங்கள அங்கிருந்து தூக்கி போட்டா மட்டும் எல்லாமே நல்லபடியா நடக்குமா? ஆக்சுவலா அந்த போச்சம்மாவை கொண்டு வந்து அங்க வச்சு பூஜைலாம் பண்ண ஆரம்பிச்சதே நீதான் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரும் ஆமான்னு சொல்றாரு. ஒரு நாள் எங்கேயோ வாக்கிங் போயிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஏதோ சிலை மாதிரி பாக்குறாரு. என்ன இது துணி சுட்டப்பட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது சாமியுடைய சிலை. இந்த ஊர் மக்களே பயங்கரமா பயபக்தியோட வணங்கக்கூடிய போச்சம்மாவுடைய சிலை. அதை கொண்டு வந்து வச்சு பூஜையெல்லாம் பண்றாரு. இதுக்கப்புறமேட்டுக்கா தான் அந்த வீட்டை வாங்கினவர் உடைச்சு போட்டிருப்பாரு. இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது, நடக்கிறது எல்லாமே கண்டிப்பா நடந்தே தீரும். போச்சம்மா முன்னாடியே வார்ன் பண்ணாங்க. அந்த ஓனர் வந்துட்டு நடந்து போகும்போது கிளை இடிஞ்சு கீழே விழுந்திருக்கும், உடஞ்சி ஒரு மாதிரி கீழே விழுந்திருக்கும், ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பாரு. இந்த சாமி சிலையை உடைச்சு போட்டதுக்கு அப்புறமா அந்த ஓனரமா ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ணிருப்பாங்க. திடீர்னு நல்லா இருப்பாங்க, திடீர்னு பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிருப்பாங்க. போச்சம்மாவுடைய சிலை திரும்ப அந்த வீட்டுக்கு வர வரைக்கும், போச்சம்மா திரும்பவும் தன்னுடைய வீட்டுக்கு வர வரைக்கும் எல்லாமே மோசமா தான் நடக்கும். இதுக்கு பரிகாரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து அக்காவையும் அக்கா புருஷன் போலீஸ் இவங்க 3 பேரையும் காமிக்கிறாங்க. அக்கா வந்துட்டு புருஷனை போட்டு கொடுத்துட்டாங்க போல, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாரு, அந்த டைரியை எரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு கொடுத்துட்டாங்க போல. நீ ஏன் டைரி எரிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பயத்துல எரிச்சிட்டேன், ஆனா நான் அந்த பொண்ணை ஒண்ணுமே பண்ணவே இல்லை, பார்த்ததோட சரி அப்படின்னு சொல்ல. அப்போ பொண்டாட்டி அக்காவும் சொல்றாங்க, என் புருஷன் அந்த மாதிரிலாம் பண்ற ஆளு கிடையாது, அண்ணன் என் புருஷன் என் கூடவே தான் இருந்தாரு, என் புருஷன் அந்த மாதிரி பண்ணிருந்தாரு அப்படின்னா என் தங்கச்சி என்கிட்ட சொல்லிருப்பா. எனக்கு என்னமோ இந்த தாடிக்காரன் தான் நம்மள மிஸ்லீட் பண்ண இந்த மாதிரிலாம் சொல்றானோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டா இருக்கு, நீங்க அவனை விசாரிச்சா எல்லாமே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னும் போது கரெக்ட், எனக்கும் அதே டவுட் தான், நம்ம கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம், அவன் வந்துட்டு எதையோ மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தோணுது, கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம், அவன் ஏதாவது பண்றானா இல்ல ஏதாவது மிஸ்டேக் பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு எனக்கு அவன் மேல டவுட், ஆனா உன் மேல டவுட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது, உன் மேல இன்னமும் எனக்கு சந்தேகம் போகவே இல்லை, நீ இந்த ஊரை விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா புருஷனையும் வான் பண்ற மாதிரி பேசி அமுச்சு விடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. இந்த வேலைக்காரு ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஓனரம்மா லேடியை பார்த்து எனக்கு என்னமோ போச்சம்மாவுடைய சிலையை தூக்கி போட்டதுக்கு அப்புறமா தான் எல்லாமே மோசமா நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கு. இன்னைக்கு ஊர்ல திருவிழா, அந்த திருவிழாக்கு போயிட்டு கலந்துட்டு நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்னா இந்த விஷயம்லாம் குறைய வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்காது, நீங்க கிறிஸ்டியனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியும், இருந்தாலும் சும்மா வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இவங்களும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. திருவிழாக்கு போறாங்க. திருவிழா பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இவங்களை பார்த்த உடனே பூசாரியும் ஊர் மக்களும் உன்னுடைய புருஷன் எங்க சாமி மேல நம்பிக்கை இல்லாம அநியாயமா போச்சம்மாவை தூக்கி போட்டான், இப்ப நீங்க வந்துட்டு மோசமான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போச்சம்மா கிட்ட வேண்டாம் வந்தா மட்டும் உன் புருஷன் பண்ண பாவம்லாம் சரியாயிருமா, போச்சம்மாவுடைய சாபம் உங்களை சும்மாவே விடாது, நீங்க கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி அடிக்காத குறையா போ சொல்லும் போது இவங்களும் அங்க இருந்து கிளம்பி வந்துட்டாங்க. உன்னுடைய போச்சம்மாவுக்கு என்னுடைய குடும்பத்தை காவு வாங்கணும் அப்படின்னா காவு வாங்கிட்டோம், பரவாயில்ல, நானா சாமி கும்பிட வந்தேன், ஆனா இவங்க எல்லாரும் என்ன அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு அந்த லேடி அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அக்கா காரியை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு புருஷன் மேல சரியான காண்டு. பக்கத்துல பார்க்கும்போது தூங்கிட்டு இருக்கான், தலைக்காணி மூட்டையை தூக்கி மூஞ்சில வச்சு அமுக்கி புருஷனை கொலையே பண்ணிட்டா. அவன் தான் நல்லா மலமாடு மாதிரி இருப்பானே, இந்த பொண்ணு குச்சி மாதிரி இருப்பா, இவ எப்படி கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படி இந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. மக்களே கொலை பண்ற அளவுக்கு வெறியா இருக்கு. ஆனா புருஷன் வந்துட்டு தூங்காம கண்ணை முடிச்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கும் தூக்கமே வரல போல. விடிய போது சரி ஓகே நம்ம ஜாகிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பிட்டா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த வேலைக்கார லேடியை காமிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் டீ காஃபி எல்லாம் கொடுக்கும் போது முதல்ல அப்பாக்கு கொடுக்குறாங்க, அடுத்து அம்மாக்கு கொடுக்கும் போது அவங்க குடிச்சு பார்த்துட்டு என்ன இது இவ்வளவு கேவலமா இருக்கு, டீல எதுக்காக இவ்வளவு சுகர் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சமைய திட்டி விட்டாங்க. உன்னால டீ போட முடியும் அப்படின்னா போடு, போட தெரியல அப்படின்னா போடாத அப்படின்னு. என்ன இந்த லேடி சும்மா சும்மா கத்திக்கிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு நேரா கிளம்பி வீட்டுக்கு வந்து புருஷங்கிட்ட புலம்புறாங்க. அந்த லேடியை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது, எப்ப பார்த்தாலும் என்னை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நானும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்துட்டு வீட்டுல இல்லைனா பரவாயில்ல, ஏதாவது ஃபார்ம்ல கூட வேலைக்கு அமுச்சு விடுங்க, அந்த வீட்டுக்கு மட்டும் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி அந்த பெரிய பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஜாகிங் போயிட்டு இருக்கா பாத்தீங்களா, அப்ப யாரோ இந்த பொண்ணை அட்டாக் பண்ற மாதிரி பின்னாடி வராங்க, அது யாரு அப்படின்லாம் காட்டல. இப்போ வீட்டுக்கு போலீஸ் கால் பண்றாங்க, இந்த மாதிரி உங்க பெரிய பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு, நீங்க உடனே கிளம்பி ஸ்பாட்டுக்கு வாங்க அப்படின்னும் போது இவரும் வேலைக்கார கூப்பிட்டு ஸ்பாட்டுக்கு போனா அங்க போலீஸ் பொதுமக்கள்லாம் இருக்காங்க. நல்ல வேளை அந்த பொண்ணுக்கு காயம் பட்டிருக்கு, ஆனா உயிருக்குலாம் எந்த ஆபத்தும் கிடையாது. அந்த பொண்ணு ஆம்புலன்ஸ்ல ஏத்திக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் கிட்ட அப்பா போயிட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா ரெட்டி தான் கால் பண்ணாரு. ரெட்டி இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கும் போது யாரோ அடிபட்டு கீழே விழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணாரு. நாங்க ஆம்புலன்ஸ்லாம் கால் பண்ணிட்டு ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னும் போது ரெட்டியை பார்த்த
பார்த்தோன்னே அப்பாக்கு செமையாக்கம் வருது. கிட்ட போயிட்டு சட்டையை பிடிச்சி என் பொண்ணை என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போலீஸ்லாம் வந்து தடுக்கிறாங்க. அந்த ஆளு என்ன பண்ணாரு, அவரு தான் உங்க பொண்ணை பார்த்துட்டு போலீஸ்க்கே கால் பண்ணாரு அப்படின்னும் போது இவன் ஒரு மோசமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் சொல்றாரு. என்ன விஷயம்னா ஆனிவர்சரிக்கு இவரையும் கூப்பிட்டுருப்பாரு. இந்த ரெட்டி வந்துட்டு இந்த ஊர்ல கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி வந்தவர் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இந்த லேண்டு ரொம்பவே நல்லா இருக்கு, லேண்டு இந்த ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, இதை எனக்கு வேணா வித்துடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது விற்க மாட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, விற்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னும் போது நீ வேணா வீட்டை வச்சுக்கோ, பக்கத்துல லேண்ட் இருக்கு இல்லையா அதையாச்சும் கொடுன்னு கேட்டா அதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னு. அந்த டைம்ல தான் சின்ன பொண்ணு வந்து ஒயினை வாங்கிட்டு போவா. அதை பார்த்துட்டு உனக்கு 2 சின்ன பொண்ணுங்க இருக்காங்க, ஒரு கல்யாணமான பொண்ணு ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அழகான பொண்ணுங்க, உனக்கு பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரியே கேள்வி கேட்டிருப்பான். அன்னைக்கு மிரட்டுற மாதிரி கேள்வி கேட்டான், இன்னைக்கு வந்து என் பொண்ணை அட்டாக்கே பண்ணிட்டான் அப்படின்னு. உடனே இன்ஸ்பெக்டர் ரெட்டியை கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்கிறாரு. யோ நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் எதுக்கு அந்த மாதிரி பண்ண போறேன், எனக்கும் அந்த பொண்ணு அட்டாக் ஆனதுக்கும் சம்மந்தமே கிடையாது, நான் அந்த பக்கம் போகும்போது பார்த்தேன் அவ்வளவுதான், ஆக்சுவலா எனக்கு அந்த லேண்டு அந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு, நீயே யோசிச்சு பாரு, அந்த லேண்டு அந்த வீடு எல்லாமே பயங்கர லக்கானது, ஒரு சாமியே அந்த வீட்டை தேடி வந்திருக்கு அப்படின்னா அந்த இடமும் அந்த வீடும் எந்த அளவுக்கு பிளஸ்ட்னு யோசிச்சு பாருங்க. அதான் எக்கச்சக்கமா காசு கொடுத்து அவர்கிட்ட கேட்டேன், அவரு சேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான், நான் அந்த பொண்ணை ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்றாரு. இதோட 3வது எபிசோட் முடியுது. இப்போ 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே அம்மாக்கும் இந்த விஷயம் தெரிய வந்து அந்த வேலைக்காரையும் கூப்பிட்டு ஸ்பாட்டுக்கு போறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. புருஷன் கிட்ட போயிட்டு புலம்புறாங்க, எனக்குன்றது ஒரே ஒரு பொண்ணு, இந்த பொண்ணையும் காவு கொடுக்க முடியாது, நம்ம வந்துட்டு சாமி சிலையை தூக்கி போட்டோம் இல்லையா அந்த சிலையை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து மறுபடியும் வச்சிடலாம், இல்லனா இந்த வீடே வேணாம், இந்த வீட்டை வித்துட்டு போயிடலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் வேலைக்காரர்கிட்ட வந்து அந்த சிலையை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க, அங்கேயே வச்சிடலாம்னு சொல்ல இந்த எல்லா விஷயத்தையும் அந்த வேலைக்காரருடைய பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கா. அன்னைக்கே அந்த சாமி லேடி சொன்னாங்க அந்த சிலையை திரும்ப கொண்டு வந்தா மட்டும்தான் எல்லாமே நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு அந்த சிலையை தேடி கொண்டு வந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிளம்பி அன்னைக்கு சிலையை உடைச்சாங்க பாத்தீங்களா, நேரா போயிட்டு அவங்கள மீட் பண்ணி இந்த சிலையை எங்க தூக்கி போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னமா அன்னைக்கு வந்துட்டு சிலையை உடைக்க சொல்றீங்க, இன்னைக்கு சிலையை தேடி வர, சரி ஓகே நான் எங்க தூக்கி போட்டனோ அங்க கொண்டு போயிட்டு காமிக்கிறேன், உன்னால முடிஞ்சா தேடி கண்டுபிடிச்சுக்கோன்னு கூட்டிட்டு போறாரு. இப்போ ஹாஸ்பிட்டல்ல அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வெளியே வந்து உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் கிடையாது, அங்க இங்கன்னு சொல்லிட்டு சில காயங்கள் சில எலும்பு முறிவுகள்லாம் ஏற்பட்டிருக்கு, நீங்க உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கலாம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வைக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் உள்ள போறாங்க. ஏமா என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு வழக்கமா ஜாகிங் போற வழியில ஜாகிங் போக அப்ப யாரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இந்த பொண்ணுக்கு தோணிருக்கு, சலங்கையெல்லாம் கட்டிட்டு ஓடி வர மாதிரியும் இந்த பொண்ணுக்கு தோணிருக்கு. இந்த பொண்ணு ஓடி போயிட்டு ஒரு ஓரமா அப்படியே மூச்சு வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அப்ப இந்த போச்சம்மாவுடைய முகமுடி மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு யாரோ கிட்ட வந்து பயமுத்திருக்காங்க, தள்ளி விட்டுருக்காங்க. இந்த பொண்ணு கீழே விழுந்து அடிப்பட்ட அப்படின்னு சொல்றா. யாரு இந்த மாதிரி பண்ண போறாங்கன்னு கேட்டா வேற யாரு, என் புருஷன் அப்படின்னு சொல்றா. அங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க, உன்னுடைய புருஷனா, நீயும் புருஷனும் பயங்கர பாசமா இருப்பீங்க, லவ் பண்றீங்க, அப்படி இருக்கும் போது அவன் ஏன் இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திடீர்னு இந்த போச்சம்மாவுடைய மாஸ்க் காட்டுக்குள்ள பார்த்தேன், ஜாகிங் போகும்போது பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து இவங்களை பயமுத்திருக்கான். இந்த பொண்ணு பயந்து போயிட்டு முதல்ல இந்த மாஸ்க் தூக்கி போடுங்க, ஏற்கனவே ஊருக்குள்ள ஏதேதோ பேசிக்கிறாங்க, அந்த சிலையை தூக்கி போட்டதுக்கு அப்புறமா தான் வீட்டுல எல்லாமே மோசமா நடக்குது அப்படின்னு வேற சொல்றாங்க, இதையெல்லாம் கொண்டு வந்து பயமுத்தாதீங்க அப்படின்னு சொல்ல அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம தங்கச்சியை அந்த ஆளு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்காரு, ரேப் பண்ண கூட ட்ரை பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா தான் தங்கச்சி இறந்தே போயிருக்கா. நான் கேட்டா இல்லன்னு சிலுவை மேலாம் சத்தியம் பண்றான், கண்டிப்பா அவன் நல்லவனே கிடையாது, அவன் தான் என்ன கொலை பண்ண பார்த்தான் போல, இந்த விஷயத்தை எங்க வெளியே சொல்லிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொலை பண்ண ட்ரை பண்றான் போல. இதுக்கு நடுவுல நான் தாடிக்காரன் இந்த வேலைக்கார பையன் மேல சந்தேகப்பட்டு அவன் மேல படிய போட்டு அவனை வேற கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். இதையெல்லாம் கேட்டு அம்மா அப்பா கோவப்படுறாங்க. முதல்ல மாப்பிள்ளைய வந்துட்டு அடிச்சு வெளியே துரத்தி விடணும், கூடவே இருந்துட்டு என்ன வேலைலாம் பண்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. வேலைக்காரருடைய பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த சிலையை உடைச்சு தூக்கிட்டு போயிட்டு போட்டாரு பாத்தீங்களா, அவரு இந்த பொண்ணை கூண்டு போயிட்டு இங்கதாமா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸை காமிக்க அது ஏதோ ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கு மக்களே, அங்கிருந்து கண்டிப்பா தேடி கண்டுபிடிக்கவே முடியாது, நான் ஜஸ்ட் இடத்த காமிக்கிறேன், உன்னால முடிஞ்சா தேடி கண்டுபிடிச்சுக்கோ, ஆனா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. இப்ப இந்த பொண்ணுக்கே புரியல, சரி ஓகே சும்மா தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா இறங்கி அந்த பொண்ணு தேடிட்டு இருக்கா. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அக்காவுடைய புருஷன் கண்ணை முடிக்கிறான். கண்ணை முடிச்சு வெளியே வந்து பார்த்தா பொண்டாட்டி ஆளை காணும். அங்க கிளீன் பண்ற லேடி கிட்ட கேட்கும் போது இந்த மாதிரி அம்மாக்கு ஏதோ அடிபட்டுச்சான், யாரோ போச்சம்மா வேஷம் போட்டுட்டு வந்து பயம்புத்திருக்காங்க, நீங்க உடனே
கிளம்புங்க அப்படின்னும் போது இவரும் கிளம்புறாரு. அப்பதான் கார்ல ஏறும்போது காருடைய பேக் சீட்ல பார்த்தா அந்த போச்சம்மாவுடைய மாஸ்க் இருக்கு. யாரு காரை கிளீன் பண்ணான்னு யோசிக்கும் போது தாடிக்காரன் நேரா அவங்கிட்ட போயிட்டு நீ தான் காரை கிளீன் பண்ணியா அப்படின்னும் போது ஆமா நான் தான் காரை உள்ள வெளியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிளீன் பண்ண. கிளீனா இருக்கான்னு கேட்கும் போது கிளீனா இருக்கு. நீ காருடைய பேக் சீட்ல ஏதாவது நோட் பண்ணியா இல்ல நீ வச்சியான்னு கேட்கும் போது நான் வைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்ல நீ போடான்னு போற மாதிரி போ சொல்லிட்டு எட்டி ஒரே உதச்சி அவனை கீழே தள்ளி விட்டு அவனை அடிச்சு கொண்டு போயிட்டு கட்டி போட்டு நீ தான் இந்த மாதிரி பண்ணியா, நீ தான் என் பொண்டாட்டிய பயமுறுத்தி கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஏன்னா அந்த மாஸ்க பார்த்து பொண்டாட்டி பயந்தவனே இந்த மாஸ்க கொண்டு போயிட்டு எங்கேயாச்சும் போட்டுருங்க, இல்ல யாரு கையிலயும் கிடைக்காத மாதிரி ஏதாவது பண்ணுங்க, இந்த பொம்மையை பார்த்தாலே இந்த மாஸ்க பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு போது அப்போ இவர் கொண்டு போயிட்டு தாடிக்காரன் கிட்ட சொல்லி இதை ஒரு பாக்ஸ்ல போட்டு மேல தூக்கி வை, யாரு கைக்கும் கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்ல தாடிக்காரன் தான் மாஸ்க உள்ளுக்குள்ள போட்டு மேல வச்சிருப்பாரு. சோ இவன் தான் இந்த வேலையை பண்ணிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவனை கட்டி போட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்ல கிளம்ப இந்த டைம்ல அந்த பொண்ணுக்கு பெருசா ஒன்னும் ஆகல. அக்கா காரிய டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வர வழியில பார்க்கும்போது ஏதோ ஆக்சிடென்ட் போல பொதுமக்கள்லாம் நிக்கிறாங்க. யாவது என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லும் போது வேலைக்காரி இறங்கி போயிட்டு பாக்குறாரு. இறங்கி போயிட்டு பார்த்தா அந்த மாப்பிள்ள பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆயிட்டு அப்படியே ரத்தம் வடிய வடிய இறந்து போயிருக்காரு. இந்த மாதிரி மாப்பிள்ள தான் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அடுத்து மாப்பிள்ளையோடைய அந்த இறுதி சடங்கெல்லாம் நடக்குது. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரீஸ்ட் அப்பாவை தனியா கூண்டு போயிட்டு என்னதான் இருந்தாலும் அது வேற மதத்தை சேர்ந்த ஒரு கடவுளா இருந்தாலும் அந்த கடவுளையும் அந்த நம்பிக்கையும் நம்ம மதிக்கணும். நீ அந்த சிலையை தூக்கி போட்டதுனால தான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதுக்கு கண்டிப்பா சொல்ல முடியாது. ஆனா நீ இந்த வீட்டுல இருக்கிறது அவ்வளவு சரி கிடையாது, நீ முடிஞ்சா வீட்டை காலி பண்ணிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ண. அப்பாவுமே மனசை மாத்திக்கிட்டாரு. சரி ஓகே நம்ம வந்துட்டு இந்த வீட்டை யாருக்காச்சும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ரெட்டி வராரு. நானே வீட்டை வாங்கிக்கிறேன், 3 மடங்கு அதிகமா காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு. இல்ல நான் காசுக்கெல்லாம் கொடுக்க போறது இல்ல, உனக்கும் இந்த வீட்டை கொடுக்க போறது இல்ல அப்படின்னும் போது என்ன தவிர இந்த சபிக்கப்பட்ட வீட்டையும் லேண்டையும் யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னும் போது இல்ல நான் கண்டிப்பா உனக்கு இந்த லேண்டை கொடுக்கவே மாட்டேன், யாருக்கு இந்த லேண்டு போயிட்டு சேர்ந்தா யாருக்கு இந்த மொத்த ப்ராப்பர்ட்டியும் போயிட்டு சேர்ந்தா கரெக்டா இருக்குமோ அவங்களுக்கு தான் கொடுக்க போறேன், என்னுடைய வீட்டு வேலைக்காருக்கே இந்த லேண்டை நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன், என்னுடைய பொண்ணு தான் சஜஸ்ட் பண்ணா அப்படின்னு சொல்லும் போது ரெட்டிக்கு சரியான காண்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்ப இவங்க யோசிச்ச மாதிரியே நம்ம வேலைக்காருடைய மனைவியை கூப்பிட்டு நீங்களே இந்த வீட்டை வச்சுக்கோங்க அப்படின்னும் போது இவங்களுக்கு பயங்கர சர்ப்ரைசிங்கா இருக்கு, பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. மனுஷன் காலெல்லாம் உழுந்து கும்பிட்டாரு. சரி ஓகே நீங்களே பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அப்போ இந்த வேலைக்காரர் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு அருமையான பாஸ் வேற யாருக்குமே கிடைக்கவே மாட்டாங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு கிளவரான புருஷன் வேற யாருக்கும் கிடைக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லேடி சொல்ல அப்படியே மாத்தி ஒரு மாதிரி வெள்ளத்தனமா சிரிச்சுக்கிறாங்க. இப்போ 9 மாதங்களுக்கு முன்னாடி என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த மொத்த ப்ராப்பர்ட்டியுமே இந்த வேலைக்காருக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி தான் மக்களே. இவருக்கு வேற வழி இல்லாம பிசினஸ் லாஸ் எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணிருப்பாரு. சேல் பண்ணிட்டு கொடுக்க வேண்டிய கடன் எல்லாம் கொடுத்துட்டு நேரா போயிட்டு இவரு அடிக்கடிக்கு ஒரு சாமியாரை மீட் பண்ணுவாரு. அந்த சாமியாரை மீட் பண்ண என்னையா உன்னை ரொம்ப நாளா பார்க்கவே முடியல, நீ அந்த போச்சம்மா லேண்ட வித்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா பிசினஸ்ல பயங்கர லாஸ், நிறைய பேருக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம மொத்தமா வித்துட்டு யாருக்கெல்லாம் காசு கொடுக்கணுமோ செட்டில் பண்ணிட்டேன் அப்படின்னு. அட பைத்தியக்காரா, அந்த போச்சம்மாவுடைய லேண்ட் இருக்கு இல்லையா அங்க இருந்து பக்கத்துல இந்த ஸ்பாட்ல பார்த்தனா ஒரு புதையல் இருக்கு, அநியாயமா சேல் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க என்னது புதையலா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழுக்கிறாரு. இந்த விஷயத்த போயிட்டு மனைவி கிட்ட சொன்னா நம்ம வேணா திரும்ப போயிட்டு கேட்கலாமா, கேட்டா கொடுப்பாங்களா அப்படின்னு. ஆமா கொடுப்பாங்க, புதையல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா புதையல் எனக்கு தான் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தோண்டி எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க அந்த டைம்ல அண்ணாவும் தங்கச்சியும் சேர்ந்துட்டு பரமபதம் விளையாடிட்டு இருப்பாங்க. கடைசியா பார்த்தா ஆக்சுவலா இந்த பொண்ணு வின் பண்ற மாதிரி போயிருப்பா, ஆனா ஒரு செகண்ட்ல கடைசியா இந்த பையன் வின் பண்ணிருப்பான். அப்ப இந்த பொண்ணும் பையனும் ஓடி வராங்க. இந்த பொண்ணு சொல்றா அப்பா நானும் அண்ணாவும் சேர்ந்துட்டு பரமபதம் விளையாடணும், ஆனா கடைசியில அண்ணன் வின் பண்ணிட்டான், பயங்கர லக்கு அப்படின்னும் போது லக்கெல்லாம் கிடையாது, அந்த காயை பார்த்து உருட்டணும், காயை பார்த்து உருட்டினா கரெக்டா விளையாடினா வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல அப்பாக்கு பொறி தட்டுது. ஆமா நம்மளும் கரெக்டா பார்த்து விளையாடணும் அப்படின்னா அந்த லேண்டு நமக்கு தான் சொந்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போடுறாங்க. இதோட 4வது எபிசோட் முடியுது. இப்போ 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே இந்த வேலைக்காரு பிளான் போடுறாரு. நம்ம வந்துட்டு அந்த வீட்டை எப்படியாச்சும் வாங்கணும், ஆனா நிம்மதியா வாழ்ற மாதிரி பிளான் பண்ணி வாங்கணும். ஏன்னா காசு கிடையாது, மேபி கடன் வாங்கி அந்த வீட்டை வாங்குறாரு அப்படின்னா கடனை அடைக்கிறதுக்குள்ள வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். நிம்மதியா வாழணும் அப்படின்னா அவங்களே கொடுக்கணும், அந்த மாதிரி பிளான் பண்ணி வாங்கலாம். நான் சொல்ற மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா கச்சிதமா வேலையை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையன் அப்பா அம்மா 3 பேரும் சேர்ந்து பிளான போடுறாங்க. இந்த வீட்டுக்கு இவங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா மசாஜ் பண்ணி விட ஒரு ஆள் வந்திருப்பாரு, ஆயில் மசாஜ். அப்ப இந்த அப்பா கிட்ட சொல்றாரு நீங்க வந்துட்டு கிறிஸ்டியன் இல்லையா, நீங்க வெளியே இருக்க சிலையெல்லாம் தூக்கி போட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ட்ரிகர் பண்ணி விட்டுருக்காரு. இல்லைன்னா உங்களுக்கும் ஹிந்து கடவுள்
ரோல் பிடிக்குமா அப்படின்ற மாதிரி ட்ரிகர் பண்ணி விடுற மாதிரியே பேசுறாரு. இந்த மசாஜ் பண்ணி விடுற ஆளு இந்த வேலைக்காரருடைய ஆள் மக்களே. இதே போல இந்த பையன் இருக்கான் இல்லையா, பையன் இந்த பொண்ணு கூடவே சுத்துறான், அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறான், ரொம்ப பிடிக்கும், நான் அவனை லவ் பண்றேன் அந்த மாதிரிலாம் சொல்லும் போது உண்மையாவனுக்கு கேட்கும் போது அந்த பொண்ணுடைய பேரையே பச்சை குத்தி இருக்கான். அதை காமிச்சு இந்த பொண்ணை வலையில உழவச்சிட்டா மக்களே. மூணாவது இந்த லேடி இருக்காங்க இல்லையா வீட்டுக்காரம்மா, இந்த லேடியோடைய கபோர்டுக்குள்ள பாம்பு விட்டுருப்பாங்க. இந்த லேடி வந்து கதவை திறந்து பார்க்கும்போது உள்ளுக்குள்ள பாம்பு இருக்க, அந்த பாம்பு கிட்ட இருந்து இந்த வேலைக்கார லேடி தான் காப்பாத்திருப்பாங்க, பாம்பையே அடிச்சிருப்பாங்க. பாம்பை அடிச்சுட்டு இந்த மாதிரி வீட்டுக்குள்ள பாம்பு வர்றது நல்ல சகுனமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பயமுத்திருப்பாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம போலீஸ்காரன் மீட் பண்ணி நீ எனக்கு சப்போர்ட்டா இருந்த அப்படின்னா உனக்கு நான் என்ன பண்ணுமோ பண்றேன் அப்படின்னு என்ன பண்ணுவனு கேட்க, இந்த மாதிரி புதையல் இருக்கு, அந்த புதையல்ல உனக்கு பாதி கொடுக்குறேன், நீ எனக்கு முழுமையா சப்போர்ட்டா இரு அப்படின்னும் போது போலீஸும் ஓகே சொல்லிருப்பாரு. ஆனா அந்த தங்கச்சிக்காரி இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த ஃபியூனரலுக்கு போலீஸும் வந்திருப்பாரு. யோ நீ பண்றது எல்லாமே ஓகே தான், அதுக்காக இந்த ப்ராப்பர்ட்டிக்காக அந்த பொண்ணை கொலையெல்லாம் பண்ணுவீங்களான்னு கேட்க, வேற வழி இல்ல நம்ம இறங்கிட்டோம், எல்லாமே பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன விஷயமா இருக்கு அப்படின்னா, அந்த பார்ட்டி டைம்ல இந்த பொண்ணு வந்து தாடிக்காரங்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கா, அப்பா அம்மா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நான் சொல்ற விஷயத்த கேட்கவே மாட்டாங்க, புரிஞ்சுக்கவே மாட்டாங்க அப்படின்னு. அப்போ இவன் சொல்றான், எனக்கும் வந்துட்டு வீட்டுல இருக்கவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மாடிக்கு மேல ஏறி குதிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயம்படுத்தி அவங்க வேணா கீழே இறங்கி வா, நீ சொல்ற எல்லாமே கேட்கறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டுக்காதான் நான் சொல்ற எல்லாமே என் குடும்பத்தை சேர்ந்தவங்க கேட்கவே ஆரம்பிச்சாங்க அப்படின்னு. ஐயோ ஆனா எனக்கு மாடியை பார்த்தா பயம், உயரத்தை பார்த்தா பயம் அப்படின்னும் போது எனக்கும் பயம் தான், அதான் நான் சரக்கு போட்டு போனேன் அப்படின்னு, எனக்கு சரக்குலாம் குடிக்க பிடிக்காது அப்படின்னு. அதுக்கும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக்ஸை யூஸ் பண்ண வைக்க, அப்பாவுடைய ட்ரக்ஸ் ஆட்டையை போட்டு கொண்டு வந்து இந்த பொண்ணை யூஸ் பண்ண வைக்கும் போது இந்த பொண்ணு போதையாயிட்டா, நான் கண்டிப்பா போய் தான் ஆகணுமா, மேல இருந்து தவறி கீழே விழுந்துட்டா என்ன ஆகுறது அப்படின்னு. அதெல்லாம் உனக்கு ஒண்ணுமே ஆகாது, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன், உனக்கு ஒண்ணுமே ஆகாம நானே கூட வந்து பாத்துக்கிறேன், நானே காப்பாத்துற மாதிரி வரேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறமா தான் இந்த பொண்ணு மேல போக இந்த பையன் கீழே வந்துகிட்டு இருக்கான். வரும்போது கண்லாம் கலங்கிட்டு வரான். ஏன்டா கண்லாம் கலங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பார்த்துட்டு கேட்கும் போது, இல்லப்பா நான் உண்மையிலேயே அந்த பொண்ணை லவ் பண்றேன் போல, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்னும் போது, இங்க பாருடா காசு வந்தா போதும், இவளை விட அழகான பொண்ணுங்களாம் உனக்கு கிடைப்பாங்க, நீ கீழே போயிட்டு நான் சொன்னதை பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இவரு மேல போறாரு. அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு இவரு தான் தள்ளியே விட்டுருப்பாரு. லைட்டா காலை தட்டி விட அந்த பொண்ணு கீழே விழுந்து இறந்து போயிருப்பா. இது மட்டும் இல்ல மக்களே, இவனை வந்துட்டு அந்த அக்காவுடைய புருஷன் கட்டி போட்டு போனதுக்கு அப்புறமா இவன் பிளேடு வச்சிருக்கான், அதை வச்சு கையை அறுத்துட்டு அந்த கயிறு அறுத்துட்டு அப்பாவுக்கு ஓடி போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கால் பண்றான், அப்பாவை கூப்பிடுங்க அப்படின்னும் போது அவரையும் கூப்பிடுறாங்க. வந்து பேசும்போது இந்த மாதிரி இந்த மாப்பிள்ளக்காரன் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டான், ஏதாவது பண்ணுங்க அப்படின்னும் போது அப்பா தெரிஞ்ச லாரி டிரைவருக்கு கால் பண்ணி இவனை அடிச்சு தூக்கிடு அப்படின்னும் போது இந்த மாதிரி கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த வேலைக்காரருடைய பொண்ணை ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு டெய்லி டைம் இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு அந்த சாமி சிலையை தேடிக்கிட்டு இருக்கா. அப்படி தேடிக்கிட்டே கீழே வரைக்கும் வர அங்க ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடலான்னு போகும்போது, ஏமா கை காலை கழுவாம கோவிலுக்குள்ள போக கூடாது, அங்க தண்ணி இருக்கும், குளம் மாதிரி இருக்கும், அங்க போயிட்டு கை காலை கழுவிட்டு போ அப்படின்னும் போது இந்த பொண்ணும் போறா. குளத்துல போயிட்டு கை கால் முகம்லாம் கழுவலான்னு பார்க்கும்போது அந்த குளத்துக்குள்ளதான் சாமி சிலை விழுந்திருக்கு மக்களே. அன்னைக்கு வந்து தூக்கி போட்டாங்க இல்லையா, அந்த சிலை அங்க இருந்து வந்து இங்க விழுந்திருக்கு. இந்த பொண்ணு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சிலையை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா, அப்பா அம்மா மகன் 3 பேருமே சேர்ந்து வேலைக்காரங்க எல்லாரையும் வீட்டை விட்டு அமிச்சிட்டு அந்த புதையலை தேடி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோண்ட ஆரம்பிக்கும் போது அங்க போலீஸ் வராரு. என்னப்பா எனக்கும் பாதி பங்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா வேலையை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னும் போது, இல்ல தோண்டி வைக்கலாம் வேலையை ஆரம்பிக்கலாம்னு பார்த்தோம், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு. ஆனா பிளான்ல ஒரு சேஞ்சு, எனக்கு வந்துட்டு நீங்க கொடுக்குற பாதிலாம் பத்தாது, மொத்தமா எனக்கே வேணும் அப்படின்னும் போது, மொத்தமா உனக்கு கொடுத்தா நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்டா, அதாவது வேலைக்கார அப்பா கேட்கும் போது, இல்ல உனக்கு வேற வழி கிடையாது, நீ வந்துட்டு இந்த வீட்டோட மொத்த ப்ராப்பர்ட்டியோட சமையா செட்டில் ஆயிடுவேன், நான் செட்டில் ஆக என்ன பண்றது, எனக்கு நீ கண்டிப்பா மொத்தமா கொடுத்தே ஆகணும், இல்லனா சும்மா விட மாட்டேன் அப்படின்னும் போது இவங்களுக்கு வேற வழி கிடையாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டானுங்க. சொல்லிட்டு முதல்ல தோண்டி பார்க்கலாம், நாங்க தோண்டத்துக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் மகனும் சேர்ந்துட்டு தோண்ட போகும்போது அந்த டைம்ல மனைவி பின்னாடி வந்து ஷெவலை வச்சு போலீஸோடைய மண்டையிலேயே ஓங்கி ஒரு போடு, அவரு கீழே ஒழுகுறாரு. இதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் புள்ளியும் சேர்ந்துட்டு அட்டாக் பண்ண ஓடி வர 2 பேரையும் போலீஸ் ஷூட் பண்ணிட்டாரு. 2 பேரும் இறந்து கீழே ஒழுகுறாங்க. அம்மா மறுபடியும் அட்டாக் பண்ண வரும்போது அம்மாவையும் ஷூட் பண்ணி கொலை பண்ண. ஆக்சுவலா இது எப்படி இருக்கும்னா, அம்மா அடிக்க ஓடி வராங்க, இவரும் ஷூட் பண்ணிட்டாரு, அடி அவருக்கும் விழுந்திருக்கும், இவங்களுக்கும் புல்லட் பாஞ்சிருக்கும். அதாவது ஸ்பாட்ல 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. குண்டடிப்பட்ட அப்பாவும் மகனும் இறந்து போயிட்டாங்க, இவங்களும் இறந்து போயிட்டாங்க. இதே டைம்ல அந்த அப்பா அம்மா பொண்ணு இவங்கெல்லாம் கிளம்பி போனாங்க பாத்தீங்களா. போற வழியில அக்கா கறி சொல்றா, நானும் தங்கச்சியும் ஒன்னா இருக்க மாதிரி ஒரு போட்டோ இருக்கு, அதை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், தங்கச்சி ஞாபகமா வச்சிருந்த ஒரே போட்டோ அது மட்டும் தான், அதை எடுத்துக்கிட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்பாவும் சரின்னு சொல்லிட்டு வண்டி
வண்டியை திருப்பிட்டு வராரு. வந்து பார்த்தா எல்லாரும் இறந்து போயிருக்காங்க. இந்த டைம்ல இந்த குட்டி பொண்ணு ஸ்டாச்சுவை தூக்கிட்டு வரா, சாமி சிலைய. இந்த பொண்ணு பார்த்துட்டு பயந்து போயிட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு சிலையை கீழே போட அப்பா டக்குன்னு பிடிக்கிறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி இவரே உடைக்க சொல்லிருப்பாரு, வேலைக்காரங்க எல்லாம் வந்து உடைச்சிருப்பாங்க. அப்ப வந்துட்டு இவர் அமைதியா உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்ப இந்த பொண்ணு சிலைய கீழே போடும்போது அவரை அறியாமலே அந்த சிலைய அவரு தாங்கி பிடிக்கிறாரு. மக்களே, இந்த பொண்ணு போயிட்டு அப்பா அம்மா அண்ணான்னு சொல்லிட்டு செமையா அழுதுகிட்டு இருக்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி சில மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இவங்க இங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. இந்த அக்காக்காரியும் வேலைக்காரருடைய பொண்ணும் சேர்ந்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் இந்த மாதிரி பண்ணாரோ தெரியல, ஆனா அவர் செஞ்ச வேணா அவருக்கே ஆப்பா போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா பேசிட்டு இருக்காங்க. இவங்க வேலைக்காரருடைய பொண்ணை தன்னுடைய பொண்ணா வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சிலருக்கு பாத்தீங்களா, சாமி சிலை, அதை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல வந்துட்டு மாதாவுடைய சிலையும் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு, அதாவது கர்மா இஸ் பூமராங்டா, நீ என்ன விதைக்கிறியோ அதான் உனக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியை முடிச்சிருப்பாங்க.